இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த 4 பேரில் அடுத்தது ராமநாதன் அர்ச்சுனா. அதாவது விக்னேஸ்வரன் ஐயா பற்றி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், நீங்கள் ஏற்கனவே பார்க்காத போய் பாருங்கள். ஸோ இவர்கள் இந்த ராமநாதன் அர்ச்சுனான்றது யார் என்றது பார்த்தால் உண்மையை சொல்ல போனால் தவளை தன்வாயால் கெடும் என்று சொல்வார்கள். இது தவளையா அல்லாட்டி குலைக்கின்ற சொறி டோக்கா நாயா என்றதான் எனக்கு தெரியல. அதாவது நாங்கள் உண்மையாக சொல்ல போனால் இதில் குற்றம் ஒன்றும் பெருசாக சொல்லலை ஐயா. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டு நீங்களாக கத்தி கொண்டிருக்கிறீங்க வழியை. இது ஒன்றையும் அங்கே செய்து சாதித்த மாதிரி இல்லை, அதாவது செயலில் இல்லை, கதைப்பதில் இல்லை. உங்களை பற்றி ஒரு சிறந்த ஒரு தெளிவான ஒரு ஐடியா என்னட்ட இருக்குது அப்படின்னா, நீங்கள் உண்மையாக படித்த நீங்கள் ஆனால் முட்டாளையா, அதுதான் பெரிய பிரச்சனை. நீங்கள் அதை விட்டு கொஞ்சம் விளத்தி தெளிவாக வாங்க, அதுதான் உண்மையாக வேண்டுகோளை. ஏன்னா உங்களை ஆதரித்த ஒரு மனிதனாக தான் அதில் சொல்லவார். அதாவது எங்களுக்கு முழுக்க எனக்கு இவருக்கும் ஒரு பிரைவேட் பிரச்சனை ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோ அரசியல் இதை பற்றியான கதைகள் அதில் பற்றியான பிரச்சனை வழியாக இவருக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் என்ன வாழ்க்கையில் நேர கண்டதும் இல்லை, நானும் இவரை கண்டதில்லை. ஸோ அப்போ எப்படி பிரச்சனை முடியும்? ஸோ கருத்தை மட்டும்தான் நாங்கள் பதிவிட முடியும். ஆனால் இவர் பொய் மேலே பொய் சொல்லக்கூடிய ஒரு கட்டிக்காரன் பொய்க்காரன். அதாவது பல விஷயங்களை என்னை பற்றியும் பொய் சொல்லிக்கிறார், இவரை கொலை செய்ய பற்றி பொய் சொல்லிக்கிறார். அடுத்தது இவர் சொன்ன விடயங்கள் ஒன்றையும் கதைத்து முடித்து தீர்ப்பை எடுத்ததா இல்லை, ஒன்றுக்கும் தீர்வு எடுத்து கொடுத்ததா இல்லை. அப்போ இவர் இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இவர் முதல் 6 ஆளுண்டு இவருக்கே தெரியாது. அதுதான் உண்மையாக கவலையாக கிடக்கு. அப்போ இப்படி கொத்தவரை நீங்கள் முதலமைச்சர் ஆக்கினீங்கன்னா பேருந்து எங்கே தமிழர் என்று தெரியாமல் போடுவீங்க. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது எனக்கு இவருக்கு போட வேணாம் நான் சொல்கிற விட கொஞ்சம் சிந்திங்க என்றதை நான் சொல்ல வருவேன். ஏன்னால் இப்போ சுருக்கி என்ன ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். இவர் மட்டும்தான் நாங்கள் பிரபாகரனுக்கு அடுத்தாளன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, தலைவர் பிரபாகரனுக்கு அடுத்தாளன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இவர் வெளியில் வந்தபடியா, இந்த சாவச்சேரியால் வெளியில் வந்தபடியா, உலகத்துக்கு தெரிஞ்சபடியா இவரை நீங்கள் சிலர் தூக்கி பிடிச்சி ஆடுறீர்கள். ஆனால் இன்னும் எங்கேயோ ஒரு மூலையில் மாட்டு பண்ணைக்குள்ளேயோ இல்லாட்டி சாணகங்கள்ளி கொண்டோ இல்லாட்டி எங்கேயோ ஒரு வேலைக்குள்ளேயோ ஏதோ ஒன்று வயல் செய்து கொண்டு ஒன்று இருக்கிறான். ஆனால் அவனும் ஏதோ ஒரு வகையில் இவரை விட திறமசாலியாக இருப்பான். ஸோ அப்போ தேடி கண்டுபிடிக்கிறது தமிழராகிய உங்கள்கிட்ட இருக்குது. ஆறு நீங்கள் உள்ளுக்க கொண்டு வர போறீங்கன்றது. அடுத்தது இவர் முதல் யார் என்பதை சொல்லணும். இவர் இன்னும் யாருன்றே தெரியாது. இவர் ராஜபக்ச என்ற ஆளா, நமல்ன்ற ஆளா, சதீஷ் பிரேமதாசாவா, ரணிலா, ஆற்று ஆள் என்று தெரியாது கிடக்கு. ஏன்னா இவருக்கே அப்படி ஒரு அடையாளம் இல்லாமல் இருக்கும் பொழுது இவர்கிட்ட நீங்கள் முதலமைச்சர் பதவியை கொடுத்து அந்த நாட்டை கொடுப்பது அழகற்ற செயல் என்றதை நான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ முடிஞ்சால் நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காம எழுதுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐயா சுமந்திரனை பற்றி. ஸோ சிறப்பாக அவரை பற்றி ஒரு விடயம் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.